Good morning, sir. Morning, sir. நெக்ஸ்ட் லெசன் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது செமிகண்டக்டர்ஸ், குறைக்கடத்திகள். மோரார்லெஸ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, செமிகண்டக்டர்ஸ், குறைக்கடத்தி. ஓகே, இதுல நம்ம பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா எனர்ஜி லெவல். நீட் லெவல் என்ன தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேண்ட்ஸ். எனர்ஜி பேண்ட்ஸ். ஆற்றல் மட்டங்கள். இது ஓகே. கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதுக்குள்ள இருக்க ஒரு எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்குள்ள எத்தனை அணுக்கள் இருக்கும்? ஓகே, நிறைய அணுக்கள் இருக்கும். இதற்கு இந்த அணுக்கள் இருக்கக்கூடிய இந்த அணுக்களுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? அணுக்களுக்குள்ள என்னப்பா இருக்குது சொல்லுப்பா. புரோட்டான், எலக்ட்ரான், நியூக்ளியஸ், அதை சுழன்று என்ன இருக்கு? எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1 மார்க் கொஸ்டின். இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம எப்படி சார் ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேண்ட்ஸ் எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பவுலின் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை வச்சுட்டு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் Pauli's exclusion principle. First point. இந்த ஆற்றல் மட்டத்தை பவுலின் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ல வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆற்றல் மட்டத்தை பிரிக்கிறாங்க. அது எப்படி சார்? அது எப்படி எதை வச்சு நம்ம கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை தனிமைப்படுத்தலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இன் அன் ஐசோலேட்டட், தனிமைப்படுத்தல், ஐசோலேட்டட் ஆட்டம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஆட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா தனிமைப்படுத்தலாம். அப்ப அந்த ஆட்டத்தை தனிமைப்படுத்தும் பொழுது அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்க. ஆட்டத்தை தனிமைப்படுத்தும் போது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அங்க எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. இந்த எனர்ஜி லெவல்ஸ் எப்படி சார் ப்ரொடியூஸ் ஆச்சு? ஒரு புரோட்டானாலையும் எலக்ட்ரானாலையும் ப்ரொடியூஸ் ஆச்சு. அவ்வளவுதான் கான்செப்ட். ஆனா என்ன பண்ண முடியாது? ஓகே, அப்ப ஒரு ஆட்டத்தை தனிமைப்படுத்தும் பொழுது அந்த ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்கள் ஒரு லெவல்ல போய் நின்றுக்கும், எலக்ட்ரான்கள் இன்னொரு லெவல்ல போய் நின்றுக்கும். அதுலதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஆற்றல் மட்டம். இந்த எலக்ட்ரான்கள் எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இணைத்திறன் எலக்ட்ரான். இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான், இணைத்திற எலக்ட்ரான் என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா?
இணைத்திறன் எலக்ட்ரான் என்னன்னு தெரியுமா? சார் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. இவ்வளவு நேரம் சிந்திச்சிங்களாமா சொல்லலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு? மத்தவங்க எல்லாம் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு நான் தெரியுமான்னு கேட்டா நீங்க யாருமே சொல்ல எனக்கு டீச் பண்றது இன்ட்ரெஸ்ட் வராது. அப்புறம் நான் ஏதோ நான் டீச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு புரியுமோ புரியாதான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டே இருந்துருவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வாய் தராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வரப்போது, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சொல்லுமா. வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஓரிடத்தில் சேரும் பொழுது அங்க ஒரு எனர்ஜி லெவல் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான்ஸ் ஒரு இடத்தில் சேரும் பொழுது அங்க ஒரு எனர்ஜி லெவல்ஸ் கிரியேட் ஆகும். இவ்வளவுதான் கான்செப்ட். எழுதிக்கலாமா? ஓகே, இப்ப வேகமா சொல்லுறேன். மொத்தம் 3 பேண்ட் இருக்கு. இணைத்திறன் பட்டை, இணைத்திறன் பட்டை, கடத்தும் பட்டை. வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். ஓகே, இந்த வேலன்ஸ் பேண்ட்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். நல்லா பார்த்து கவனிச்சுக்கோ. இந்த பேண்ட், இந்த வேலன்ஸ் பேண்ட்ன்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இல்லடா இன்னும் கொஞ்சம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பாண்டட் பிணைப்பு எலக்ட்ரான் இருக்கும். பாண்டட் எலக்ட்ரான். இங்க ஏதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? கண்டிப்பா ஃப்ளோ ஆகுது. அப்ப நோ கரண்ட், மின்னோட்டமானது இதில் பாயாது. அப்ப நோ கரண்ட் இஸ் ஃப்ளோ டியூ டு எலக்ட்ரான். இப்ப இங்க எப்படி சார் இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இணைத்திறன் பட்டையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் வந்து மிதமிஞ்சி இருக்கும், ஃபுல்ஃபில்டா இருக்கும். அப்ப இங்க வந்து என்னதுன்னா ஆல்வேஸ் ஃபுல்ஃபில்டு. அப்ப இணைத்திறன் பட்டையில என்னென்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா இணைத்திறன் பட்டையில என்ன சார் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸால ஒரு மின்னோட்டமும் பாயாது. அது உள்ள எப்படி இருக்கும்? ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். ஓகே, ஒரு கான்செப்ட் முடிஞ்சு. அடுத்தது கண்டக்ஷன் பேண்ட். இது எப்படி சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது எப்படி சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எம்டி பேண்டா இருக்கும். மினிமம் எனர்ஜி காலியா இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்லிடுற மாதிரி எம்டி பேண்டா இருக்கும். இன்னும் கொஸ்டின்ஸ் இதுல கேட்டாங்கன்னா மினிமம் எனர்ஜியா இருக்கும்.
இது எப்படி சார் எம்டி பேண்டா இருக்கும், இல்லைன்னா பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரான் இருக்கும். கொஞ்சம் பாதியா, அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து முழுமையாக ஃபில் ஆயிருக்காது, பாதியா ஃபில் ஆயிருக்கும், பார்ஷியலி ஃபில்டு. ஓகே, நெக்ஸ்ட் இதுல ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த கண்டக்ஷன் பேண்ட் எம்டியா இருந்துச்சுன்னா, இன்கேஸ் இது வந்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா எம்டியா இருக்காது, எப்படி இருந்தாலும் வந்துடும். இன்கேஸ் இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், கடத்தும் பட்டையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எம்டியா இருந்ததுன்னா, அப்ப கண்டிப்பா கண்டக்ஷன் நாட் பாசிபிள். ஓகே, இது என்ன சார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்றேன். வெளிக்கூட்டுல இருக்குன்னு வச்சுக்கோ, எல் செல்ல வந்து வெளிக்கூட்டுன்னு வச்சுக்கோ. அப்ப இங்க இது வந்து என்ன பட்டையா இருக்கும், இணைத்திறன் பட்டை. அடுத்த கூடு இருக்கு இல்லைங்களா, அடுத்த கூடு என்னது, எம். அந்த எம் என்றது வந்து கடத்தும் பட்டையா மாறி. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன்பா. அப்ப இணைத்திறன் பட்டையில என்ன இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கண்டிப்பா இந்த எலக்ட்ரான்ல போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இதை ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது என்ன ஆகும், கடத்த ஆரம்பிச்சிடும். அப்ப கடத்தும் பட்டையில என்ன சார், கடத்தும் பட்டையில ஒண்ணுமே இருக்காது, கடத்தும் பட்டையில எதுவுமே இருக்காது. பாருங்க, இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து இருக்கக்கூடிய கூட்டுல எதுவுமே இருக்காது. அப்ப அந்த அடுத்து இருக்க கூட்டுல, அதனாலதான் எம்டி பேண்ட். அப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இணைத்திறன் பட்டையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் கடத்தும் பட்டைக்கு போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த எலமெண்ட் வந்து கடத்த ஆரம்பிச்சு, அது கடத்தியா மாறிடும். இல்ல சார், இணைத்திறன் எலக்ட்ரான்ஸ் கடத்தும் பட்டைக்கு போகல அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா அது காப்பானா மாறிடும். ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இணைத்திறன் பட்டைக்கும் கடத்தும் பட்டைக்கும், வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்பிடன்ட் எனர்ஜி கேப். Forbidden energy gap. ஓகே, இது வந்து என்னன்னா forbidden energy gap. இது என்னன்னா விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி. ஓகே, என்ன டவுட் இருக்கா பாருங்க. அப்ப இதுல இருந்து என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க. எனர்ஜி பேண்ட் யாரு ஃபர்ஸ்ட் இது பண்ணா, பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன். அது எப்படி பண்ணிருக்காரு, ஒரு அணுக்களை தனிமைப்படுத்துவதன் மூலமாக அங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, எனர்ஜி லெவல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது எனர்ஜி லெவல்ஸ் என்னென்ன சார் ப்ரொடியூஸ் ஆகுது, இணைத்திறன் பட்டை, கடத்தும் பட்டை, வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். The gap between the valence band and conduction band is a forbidden energy gap. அதுக்கு பேர் என்ன, விலக்கப்பட்ட ஆற்றல் பட்டை. அப்ப இதுக்கு நேம் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இஜின்னு சொல்லுவாங்க, கேப். இது எந்த அளவையால் அளக்கப்படும் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரான் வோல்ட்டால் அளக்கப்படும். எலக்ட்ரான் வோல்ட்டால் அளக்கப்படும். அவ்வளவுதான் கான்செப்ட். இதுல குறை கடத்தியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஜெர்மானியத்துக்கு ஆற்றல் இடைவெளிப்பட்ட எவ்வளவு அப்படின்னு சொன்னா, ஜெர்மானியத்துக்கு 0.7 எலக்ட்ரான் வோல்ட், சிலிக்கானத்துக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இதுல உங்களுக்கு ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க போறீங்க. The forbidden energy gap, temperature increase ஆச்சுன்னா, வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த forbidden energy gap என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, டிக்ரீஸ் ஆயிடும். குறைவா, ரொம்ப குறைவா. அது வந்து ஃபுல்லா டிக்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் குறைவா, ஸ்லைட்லி. ஓகே,
இந்த ஆற்றல் மட்ட பட்டையை வைத்துக்கொண்டு நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா 3 இதா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொன்னா கண்டக்டர், காப்பான்கள், அது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். இதுல ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டானா இது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 2 இதா பிரிக்கிறாங்க. என்னது? கண்டக்டர் கடத்தி, செமிகண்டக்டர் குறைக்கடத்தி, இன்சுலேட்டர். கடத்தி, குறைக்கடத்தி, குறைக்கடத்தி, இன்சுலேட்டர், காப்பான்கள். இந்த எனர்ஜி பேண்டை வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிரிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கண்டக்டரை வச்சுட்டு நான் பாருங்க இப்ப எல்லாம் ஓவராலா நான் உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு இருக்கு? ரெசிஸ்டிவிட்டினா என்னது யாராவது சொல்ல முடியுமா? ரெசிஸ்டிவிட்டினா என்னதுப்பா? எதிர்ப்பு திறன். எதிர்ப்பு திறன், ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, அப்ப எலக்ட்ரானுடைய எதிர்ப்பு திறன் எவ்வளவு சார் இருக்கு கண்டக்டருக்கு? 10 to the power of -2. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இது ஞாபகம் வச்சுக்கினா தான் நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். -8 ஓம் மீட்டர். சார் எனக்கு இது மாறி மாறி இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல, ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கு? கண்டக்டர் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனாலதான் இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. குறைக்கடத்திக்கு 2த்துக்கும் சமமா இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் மைனஸ், அதுல இருந்து பிளஸ். பாருங்க, இவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காப்பான்களுக்கு கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப மின் எதிர்ப்பு எவ்வளவு இருக்கு? அதிகமா இருக்கு. அப்ப மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்ப ஓம் மீட்டர். நெக்ஸ்ட் அடுத்தது கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி கடத்திக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். கடத்தும் திறன் கடத்திக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால பிளஸ்ல இருக்கும். இப்ப 10 to the power of 2 அப்படியே பாருங்க 2 அப்படியே பிளஸ் 10 to the power of +5 to 10 to the power of -6. Sorry. -10 to the power of -11 to 10 to the power of -19 mho per meter. நெக்ஸ்ட் இதனுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எப்படி சார் இருக்கும்? வெப்பநிலை குணகம். இதனுடைய டெம்பரேச்சர் எப்படி சார் இருக்கும்? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இது கண்டிப்பா கண்டக்டருக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். செமி கண்டக்டருக்கு நெகட்டிவா இருக்கும், காப்பான்களுக்கும் நெகட்டிவா இருக்கும். இப்ப அடுத்தது இதுல கரண்ட், கடத்தில கரண்ட் எதனால ஃப்ளோ ஆகும்? எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இதெல்லாம் படிச்சதுதான். எதனால ஃப்ளோ ஆகும் நீங்களே சொல்லலாம். ஃப்ரீ எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான், இணைத்திறன் பட்டையில் உள்ள எலக்ட்ரான். அப்ப டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான். குறைக்கடத்தி
due to electron and holes. Insulator, no current. கண்டிப்பா இதுல வந்து என்ன பண்ண முடியாது? No current will flows. Free electron துளைகளாலும், holes அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா துளைகள். சார் துளைகள் அப்படின்னு சொன்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியேறிடுச்சு அப்படின்னு சொன்னா இங்க ஒரு வேக்கன்சி கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து துளைகள். அந்த துளைகள் என்ன சார்ஜ் சார் பெற்றிருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் பெற்றிருக்கு. அப்ப துளைகள் நோ கரண்ட். ஓகே. forbidden energy gap, விலக்கப்பட்ட ஆற்றல் பட்டை எவ்வளவு இருக்கு சார்? forbidden energy gap. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ராக்சிமேட்லி இதுக்கு வந்து இருக்கவே இருக்காது. 0 எலக்ட்ரான் வோல்ட். இது எவ்வளவு சார் இருக்கும்? இது அப்ராக்சிமேட்லி எவ்வளவு சார் இருக்கும்? 0 to 1 எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கும். இது கண்டிப்பா கிரேட்டர் than 6 எலக்ட்ரான் வோல்ட். அதனாலதான் அப்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஆற்றல் மட்ட பட்டை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்தது 6th ஒன் என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள். சும்மா பிளாட்டினம், அலுமினியம் சொல்லிடலாம், காப்பர். ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்டதுல இருந்து நான் சொல்லியிருக்கேன். ஜெர்மானியம், சிலிக்கான், சி, கேலியம் ஆர்சனிக், கேலியம் புளூரைட், F2. இது நம்மளுக்கு தெரியும். இந்த ரெண்டுத்துல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும். இதுல வந்து என்னன்னா வுட், என்ன சொல்லிடலாம், பிளாஸ்டிக், டைமண்ட். சில டைம் கேட்டிருக்காங்க டைமண்ட், மைக்கா. ஓகேப்பா, இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா இல்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். படிச்சுக்கலாமா? புரிஞ்சுதா? ஓகே. துளைகள், துளைகள் அப்படின்னா என்னப்பா? எலக்ட்ரான் ஆனது இணைத்திறன் பட்டையிலிருந்து கடத்து பட்டைக்கு செல்லும் பொழுது அங்க ஒரு என்ன வெற்றிடத்தை உருவாக்கும். அந்த வெற்றிடம் தான் என்னன்னு சொல்லுவோம் துளைகள். அந்த வெற்றிடத்தை வந்து இன்னொரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்? பூர்த்தி செய்யப்படும். இணைத்திறன் எலக்ட்ரானிலிருந்து கடத்தும் பட்டைக்கு ஒரு எலக்ட்ரான் தாவும் பொழுது அந்த இணைத்திறன் பட்டையில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு வேக்கன்சி, அதை வந்து வெற்றிடத்தை உருவாக்கும். அந்த வெற்றிடத்தை யாரால மட்டும் நிரப்ப முடியும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானால மட்டும் நிரப்பப்படும். அந்த எலக்ட்ரான் நிரப்பப்படுவதால் அந்த வெற்றிடத்திற்கு நேம் என்னன்னு சொல்லுவாங்க? துளைகள். அந்த துளைகள் என்ன சார்ஜ் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பெற்றிருக்கு. ஓகே, எதனா டவுட் இருக்கா? எழுதிடலாமா? அடுத்த கான்செப்ட். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அட் அப்சல்யூட் 0 Kelvin temperature. At absolute 0 Kelvin temperature, இல்லைன்னா absolute temperature. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த வேர்ல்டுல அப்சல்யூட் 0னா என்ன மீனிங்? நம்ம உறைந்த நிலையில். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பாத்தீங்கன்னா உறைந்த நிலை, எல்லாமே உறைந்த நிலையில் இருக்கும் பொழுது
நம்ம என்ன பண்ணலாம், அப்சல்யூட் ஜீரோ கெல்வின்னா உறைந்த நிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்ப எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்சுலேட்டரா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. கண்டக்டரும் இன்சுலேட்டரா இருக்கும், குறைக்கடத்தியும் எப்படி இருக்கும், காப்பான்களா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும். இப்ப இன்கேஸ் இப்படி இருக்குப்பா. என்ன கொஸ்டின்ஸ்? ஓகே. If temperature of copper and germanium is reduced, temperature வந்து என்ன பண்ற, குறைவு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஜெர்மானியம் என்ன ஆகும், நீங்களே சொல்லுங்க. டெம்பரேச்சர் வந்து, அதாவது வெப்பநிலையை வந்து காப்பருக்கும் ஜெர்மானியத்துக்கும் குறைக்கப்படுகிறது. எனவே அதனுடைய மின்தடை, அதாவது காப்பருடைய மின்தடையும் ஜெர்மானியத்தினுடைய மின்தடையும் எப்படி இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அதிகமாகுமா கம்மியாகுமா சொல்லுங்க. அதிகமாகும் சார். ரெண்டுத்துக்குமே வா, ரெண்டுத்துக்குமே வா. கடத்தும் பட்டைக்கு இல்ல சார், கடத்திக்கு அதிகமாகும், குறை கடத்திக்கு குறையும். குட், சூப்பர். இது கடத்தி, அது கடத்தி. நான் என்ன சொல்ல, கடத்திக்கு பாசிட்டிவ் தானே, அப்ப பாசிட்டிவ்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஜெர்மானியத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோமா, அப்ப உடனே என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க வந்து அதுல கொஸ்டின்ஸ்ல கொடுத்து இருக்கிறது தகுந்த மாதிரி நீங்க பார்த்து எழுதி. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹோல்ஸ். ஹோல்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஹோல்ஸ் என்னதுப்பா, இணைதிறன் பட்டையிலிருந்து கடத்தும் பட்டைக்கு எலக்ட்ரான் செல்லும் பொழுது இணைதிறன் பட்டையில ஒரு வெற்றிடம் உருவாகும். இது மற்றொரு எலக்ட்ரானால மட்டும்தான் பதிலீடு செய்யப்படும். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து என்னது, துளைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, குட், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த துளைகள்ல ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்து. இந்த ஹோல்ஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா விர்ச்சுவல், மாயம். இது வந்து ஒரு சார்ஜ் இல்லப்பா, இதுக்கு ஹோல்ஸுக்கு ஒரு சார்ஜே இல்லை. அங்க ஒரு வெற்றிடத்தை கிரியேட் பண்ணது, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக யாரால எலக்ட்ரான் இருப்பது. அப்ப எலக்ட்ரான் போய் அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுனால கண்டிப்பா அந்த எலக்ட்ரான் யாரை நோக்கி போகும், பாசிட்டிவ் சார்ஜ். அதனால இது பாசிட்டிவ்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா மாய மின்னோட்டம், விர்ச்சுவல் சார்ஜ். இது சார்ஜ் இல்ல, அப்ப நோ சிக்னிபிகன்ஸ். அப்ப இதுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு சார்ஜ்னா சார்ஜ்னு எடுத்துக்கணும். அப்ப நோ பிசிக்கல் சார்ஜ் ஆன் இட். ஓகேப்பா, நெக்ஸ்ட். செமிகண்டக்டர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. என்னன்னு தெரியுமா, குறைக்கடத்தியை 2 வகையாக பிரிக்கிறாங்க. இன்ட்ரின்சிக் உள்ளார்ந்த குறைக்கடத்தி, புறவியலான குறைக்கடத்தி. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். உள்ளார்ந்த குறைக்கடத்தி,
ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா பாருங்க. உள்ளார்ந்த குறைக்கடத்தி ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா பாத்துங்க. புறவியலான குறைக்கடத்தி. அப்ப இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அதை பத்தி இப்ப நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சார் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன சார்? தூய்மையான குறைக்கடத்தி, பியூர் செமிகண்டக்டர். சார் என்னென்ன சார் இருக்குன்னா பியூர் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். அதுதான் வந்து என்னதுன்னா உள்ளார்ந்த குறைக்கடத்தியா ஆக்ட் ஆகுது. இப்ப இங்க என்ன சார் இருக்கும் பியூர் செமிகண்டக்டர்ல? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எப்படி இருக்கும்? சமநிலையில் இருக்கும். அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகே சார். இப்ப இதுல என்ன சார் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? எப்படி சார் எதனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா மொத்த கரண்ட் எவ்வளவு சொன்னா I is equal to எலக்ட்ரானால உருவாகக்கூடிய ஒரு கரண்ட்டும் துளைகளால உருவாகக்கூடிய கரண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண. அப்ப இங்க என்ன கரண்ட் அப்படின்னு சொன்னா ஹோல்ஸ். கரண்ட் டியூ டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் கரண்ட் டியூ டு ஹோல்ஸ். ஓகே சார். அட் 0 கெல்வின்ல என்னப்பா சொல்லுங்க போலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. குட், அவ்வளவுதான். அட் இன்டென்சிட்டி அந்த 0 கெல்வின்ல என்னவா இருக்கும்? காப்பான்களா இருக்கும். அப்ப இன்சுலேட்டர். அவ்வளவுதான்பா, முடிஞ்சிச்சு. அப்ப இது உள்ளார்ந்த குறைக்கடத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது தூய்மையான ஜெர்மானியம் மற்றும் சிலிக்கான வந்து உள்ளார்ந்த குறைக்கடத்திக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த உள்ளார்ந்த குறைக்கடத்தியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானும் துளைகளுடைய எண்ணிக்கை சமநிலையில் இருக்கும். அந்த உள்ளார்ந்த குறைக்கடத்தியில் மின்னோட்டமானது எலக்ட்ரானாலையும் துளைகளாலையும் உருவாகும். 0 கெல்வின்ல உள்ளார்ந்த குறைக்கடத்தி எப்படி இருக்கும்? காப்பான்களா இருக்கும். Okay. Next, extrinsic semiconductor. இது என்னது? impure semiconductor. Impure semiconductor. Okay. அப்ப நான் இப்ப இங்க எழுதுறேன் பாரு. எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இது வந்து இம்பியூர் செமிகண்டக்டர். சார் எதனால இந்த செமிகண்டக்டரை இம்பியூர் பண்ண போறோம்? ஓகே, அப்ப என்ன சார் இதுக்கு நேம் அப்படின்னு சொன்னா மாசூட்டல், டோப்பிங். இப்ப டோப்பிங் என்ற ஒரு மூலமாக மாசூட்டல். இப்ப டோப் பண்ண போறோம். டோப்பிங் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா adding impurities to pure one. தூய்மையான குறைக்கடத்தில் தூய்மையற்ற குறைக்கடத்தியை சேர்ப்பதுதான் மாசூட்டல். அப்ப என்ன சார் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா சேர்க்கக்கூடிய இம்பியூரிட்டி, அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா டோப்பன்ஸ் அப்படின்னு சொன்னோம்.
இந்த டோப்பன்ஸ் எவ்வளவு சார் ஆட் பண்ணும் அப்படின்னு சொன்னா இது அப்ராக்சிமேட்லி எவ்வளவுன்னா 100 ppm இருக்கணும். 1 மார்க் கொஸ்டின். பார்ட்ஸ் பர் மில்லியன். அப்ப மில்லியனுக்கு ஒரு பகுதியை வந்து நம்ம 100 பகுதியை வந்து என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். புரிஞ்சுதுங்களா? அப்ப டோப்பிங் மாசூட்டல் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா தூய்மையான குறைக்கடத்தியில் தூய்மையற்ற குறைக்கடத்தியில் உள்ள பொருளை வந்து என்ன பண்றோம், சேர்ப்பதுதான் மாசூட்டல். அந்த மாசூட்டுகின்ற அந்த பொருளின் பேர் என்ன, டோப்பன்ஸ். அந்த பொருள் எவ்வளவு சார் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னா 100 ppm சேர்க்கலாம். இந்த டோப்பன்ஸ்ன்றதை ஆட் பண்றோம் இல்லையா, அந்த டோப்பன்ஸ் ஆட் பண்ணும் பொழுது சைஸ் எப்படி சார் இருக்கணும்? அப்ப பாத்தீங்கன்னா சைஸ் சுட் பி ஆல்மோஸ்ட் சேம் as the கிறிஸ்டல் ஆட்டம். கிறிஸ்டல் சைஸ்னுடைய சேமா இருக்கணும். அது அந்த இதை ஆட் பண்ணும் பொழுது சார் கிறிஸ்டல் ஆட்டத்தை விட அதிகமான சைஸ்ல நான் வந்து என்ன பண்ண மாசூட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா மாசூட்டிட்டேன்னு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க மாசூட்டல் ஏற்படுத்தாது. அப்ப அந்த நான் மாசூட்டி உனக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். அந்த தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மாசூட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எதை மாசூட்ட போறேன்னா அந்த மாசூட்ட போடுகின்ற கிறிஸ்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த கிறிஸ்டல் சைஸும் நான் மாசூட்டப்படுகின்ற பொருளினுடைய சைஸும் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும், ஒரே மாதிரியே இருக்கணும். அப்படின்னா தான் அது மாசூட்டல் எடுத்து. சரிங்க சார், இப்ப இது எப்படி சார் மாசூட்ட போறேன்? ஒண்ணு புக்ல இருக்கும், அப்படியே பார்த்து. ஒண்ணு பியூர் செமிகண்டக்டரை நான் ஹீட் பண்றேன். அப்ப ஹீட் பண்ணும் பொழுது அதுல வந்து இம்பியூர் செமிகண்டக்டரை ஆட் பண்ண போறேன். அவ்வளவுதான் பாரு. அப்ப நான் பியூர் செமிகண்டக்டரை நான் ஹீட் பண்ணும் பொழுது இம்பியூர் செமிகண்டக்டரை ஆட் பண்ண போறேன். அப்ப அந்த ஹீட் பண்ணும்பொழுது பியூர் செமிகண்டக்டர் என்னவாயிடும், கூழ்ம கண்டிஷன்ல வந்துடும். அப்ப அந்த கூழ்ம நிலையில் உள்ள பியூர் செமிகண்டக்டர் இம்பியூரிட்டியை நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆயிடும், இம்பியூர் செமிகண்டக்டரா மாறிடும். இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்த கான்செப்ட் மோதல், கொலிஷன். மோதல் செய்வதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மாசூட்டலாம். ஓகே சார், இந்த மாசூட்டலாம் சொல்லிட்டு இந்த டோப்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டோப்பன்ஸ் வந்து 2 வகையா தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பால்ல தண்ணீர் கலக்கிறோம். ஏன் பால்ல தண்ணீர் கலக்கிறோம்? பாலினுடைய அடர்த்தியும் தண்ணீரினுடைய அடர்த்தியும் சமநிலையில் இருக்கு, இல்ல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம கலக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதே பால்ல வந்து கெரோசினை கலக்க முடியுமா? ஏன்னா அதனுடைய அடர்த்தியும் இதனுடைய அடர்த்தியும் மாறுபடும் பொழுது கண்டிப்பா காட்டி கொடுது. அதே மாதிரிதான் இங்கேயும் இங்க இருக்கக்கூடிய டோப்பன்ஸ். அப்ப ஜெர்மானியத்து பியூர் செமிகண்டக்டர் ஜெர்மானியம். ஓகே, இந்த பியூர் செமிகண்டக்டர் ஜெர்மானியம் இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னு சொன்னா இதனுடைய வேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 4. அப்ப வெளிக்கூட்டில் 4 எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த டோப்பன்ஸ் நான் ஆட் பண்ணக்கூடிய டோப்பன்ஸ் வந்து வெளிக்கூட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா 1 +3 இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம் +5 இருக்கணும். 4 விட அதிகமா இருக்கலாம், இல்ல 4 விட குறைவா இருக்கலாம். ஸோ 4 விட இன்னும் ஒரு +10 வேலன்ஸ் இது கண்டிப்பா ஆட் பண்ண முடியும். அதனாலதான் இது வந்து என்னென்ன இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ட்ரைவேலன்ட், பென்டாவேலன்ட். எழுதிக்கலாமாப்பா, புரியுதா? எஸ் சார். பென்டாவேலன்ட். இந்த இதுக்கு நேம்னா ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டிஸ்.
பெரும்பாலும் என்னன்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் நம்ம புக்ல இருக்கக்கூடியது அலுமினியம், போரான், உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இண்டியம் எக்ஸெட்ரா. அப்ப இத வந்து பியூர் செமிகண்டக்டர்ல ஆட் பண்ணலாம். அடுத்தது பென்டாவேலண்ட். பாஸ்பரஸ், அர்சனிக், லெட், Sp, பிஸ்மத். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். ஓகே, இப்ப நான் அடுத்த கான்செப்ட் போறேன். 2 இம்பியூரிட்டிஸ் நான் ஆட் பண்ண போறேன், ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். அப்ப நான் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கிறது ட்ரை. ஏற்கனவே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு இதுக்கு மட்டும் போட்டுறேன், அதை போட்டுட்டு இருந்தா டைம் ஆயிடும். ஜெர்மனியத்துக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. இது கூட ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் போரான நான் வந்து என்ன பண்றேன், ஆட் பண்றேன். அப்ப அதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிடும், பாண்ட் ஆயிடும். இந்த எலக்ட்ரான பாண்ட் ஆயிடும். இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடும், பாண்ட் ஆயிடும். எது மீதி ஆகுதுப்பா? ஜெர்மனியத்தோட எலக்ட்ரான். அப்ப இந்த எலக்ட்ரான் ட்ரைவேலண்ட் எலக்ட்ரானா, ஓகே சாரி, டயக்ராம் போட கன்ஃபியூஸ் ஆயிடும். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானா பாண்ட் ஆயிடும், இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பாண்ட் ஆயிடும். அப்ப கண்டிப்பா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு துளைகள் உருவாகுதா? இதுக்கு இங்க என்ன வேணும், இன்னொரு எலக்ட்ரான் வேணும் தானேங்க? கரெக்டாப்பா? ஓகே. அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா, பாண்ட் ஆகாது. அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து இது கூட சேரும் பொழுது கண்டிப்பா ஒரு துளைகள் வேணும். அப்ப இங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், துளைகள் கிரியேட் ஆகும். அதுதான் என்னன்னா பி டைப் செமிகண்டக்டர். இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல நல்லா டைரக்ட் வேகமா முடிச்சிடறோம். இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னா, பி டைப் செமிகண்டக்டர்ல அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, மெஜாரிட்டியா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹோல்ஸ் இருக்கு. மைனாரிட்டியா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, பென்டாவேலண்ட் இருக்கு. அப்ப பாருங்க, ஜெர்மனியம் இங்க இருக்கு 1 2 3 4. அடுத்தது வந்து பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இந்த பாஸ்பரஸ் எடுத்தப்போ அப்ப இங்க இருக்கு 1 2 3 4 5. அப்ப இது கூட இது சேர்ந்துரும், இது கூட இது சேர்ந்துரும், பாண்ட் ஆயிடும், இது கூட பாண்ட் ஆயிடும், இது கூட என்ன ஆயிடும், இது பாண்ட் ஆயிடும். ஆனா கண்டிப்பா ஒரு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடுக்கு, அதிகமா இருக்கு. அப்ப இந்த டைப் செமிகண்டக்டர் பேரு வந்து என்னன்னா என் டைப் செமிகண்டக்டர். அப்ப என் டைப் செமிகண்டக்டர்ல மெஜாரிட்டி என்ன சார், மெஜாரிட்டி என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மைனாரிட்டி என்ன சார், மைனாரிட்டி என்ன சார், ஹோல்ஸ். சரிங்க சார். அடுத்தது நான் சொல்ல என்ன நடந்தது புரிஞ்சிட்டு இருக்கா? எஸ் சார்.
ஓகேங்க பாருங்க. இங்க கீழே இருக்கக்கூடியது வேலன்ஸ் பேண்ட், மேல இருக்கக்கூடியது கண்டக்ஷன் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். ஆனா ஒரு டவுட் கேட்கணும். இங்க எப்படி சார், எதுக்காக, நல்லா பாருங்க, எதுக்காக நாங்க வந்து இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றோம்? அப்ப நம்மளுக்கு கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம இங்கேயே நம்ம ஃபர்ஸ்ட்லயே எழுதிடலாம். எதுக்காக ஆடிங் இம்பியூரிட்டிஸ் பண்ண போறோம்? டோப்பிங் எதுக்காக பண்ண போறோம்? அப்ப கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அப்ப கண்டக்டிவிட்டியை எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ண போறேன்? அப்ப கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரானு அல்லன்னா ஹோல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறேன். அவ்வளவுதான்பா. ஓகே. இப்ப அப்ப அதனால கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இதனுடைய பேண்ட் கேப் கம்மி பண்ணுமா இல்லையாப்பா? கரெக்ட் தானே? நம்ம பேண்ட் கேப் கம்மி பண்ணுமா பண்ணக்கூடாதா? கம்மி பண்ணணும் சார். எப்படி கம்மி ஆகுதுன்றது பார்க்கலாம். இப்ப இந்த மெஜாரிட்டி கேரியர் இருக்குப்பா. இப்ப இந்த மெஜாரிட்டி கேரியர்னா இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல அதிகமா இருக்கக்கூடியது ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ் எங்க சார் போய் ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்டுக்கு மேல. வேலன்ஸ் பேண்டுக்கு மேல கீழே. அப்ப இந்த கீழே ஒரு லெவலை உருவாக்குது. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம அக்செப்டார் எனர்ஜி லெவல். ஏற்பான் நிலை. அவ்வளவுதான். அப்ப பாருங்க எனர்ஜி பேண்ட் கேப் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சின்னதாயிடுச்சு. அப்ப என் டைப் செமிகண்டக்டர்ல இங்க இது அதிகமா இருக்கு இல்லையா எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எந்த நிலையில போய் ஸ்டோர் ஆகும் நம்மளுக்கு தெரியும். வேலன்ஸ் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்ட்ல ரீச் ஆகுது, அது எல்லாமே தெரியும். ஆனா நான் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணும் பொழுது ஹோல்ஸ் அதிகமா இருக்குல்ல, அப்ப இந்த ஹோல்ஸ் அதிகமா இருக்கிறது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்குமா கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்குமா? ஒரு கன்ஃபியூசன். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்காது, கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்காது, வேலன்ஸ் பேண்டுக்கு மேல அதுவா ஒரு எனர்ஜி லெவலை கிரியேட் பண்ணி அது கூட இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் அதேதான். அப்ப எல்லா எலக்ட்ரான்ஸும் கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே. ஓகேவா? இது வந்து என்னது அக்செப்டர், இது வந்து டோனார் கொடையாளி. டோனார் எனர்ஜி லெவல். கொடையாளி. கொடையாளி ஆன்லைன். ஓகே, முடிஞ்சிச்சு. அப்ப பாருங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. பி டைப் செமிகண்டக்டர்ல என் டைப் செமிகண்டக்டர்ல. சார் இதுல கரண்ட் எப்படி சார் போகும்? கரண்ட் கண்டிப்பா எல்லா எலக்ட்ரானால போகுது. ஓகே, இதுல என்ன டவுட் இருக்காப்பா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? நோ சார். ஓகே, அவ்வளவுதான். இதை விட்டு நம்மளுக்கு கேட்க மாட்டோம். ஓகே, லாஸ்டா ஒரு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இது மட்டும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது மட்டும். 1 மார்க்ல கேட்பாங்க, அந்த டயக்ராம் போட்டுக்கோ.
ஓகே. இங்க இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ல இது வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். இன்டென்சிவ் செமிகண்டக்டர்ல ரெண்டுத்துக்கும் கரெக்டான சமமான இடையில வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஃபெர்மி எனர்ஜி லெவல் கிடைக்கும். என்ன லெவல் கிடைக்கும் நம்மளுக்கு? ஃபெர்மி எனர்ஜி லெவல் கிடைக்கும். இங்க டோனார் கிடைக்கும். இது இப்பதான் நம்ம பார்த்தோம். டோனார் கிடைக்கும், வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். இங்க வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அக்செப்டர் கிடைக்கும். ஓகே, அடுத்து வேகமா முடிச்சிடலாம் பாருங்க. அடுத்தது இங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிவ் செமிகண்டக்டர். இங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை விட. இங்க என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை விட. கரண்ட் வந்து எதனால ப்ரொடியூஸ் ஆகுது? டியூ டு எலக்ட்ரான் பிளஸ் ஹோல்ஸ். ஆனா இங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? the current is due to electron. இங்க current is due to holes. ஓகேவா? எதனா டவுட் இருக்கா? இப்ப இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர். யாருன்னா மாஸ் ஆக்சன் லா. ஒரு ஃபார்முலா இருக்கு, மாஸ் ஆக்சன் லா. எலக்ட்ரானோட ஹோல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் ஹோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ni ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஒரு டைம் கொஸ்டின்ஸ் கேட்டு. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நீங்க நாளைக்கு ஒரே ஒரு இது மட்டும், இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் டோனார் பேண்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு எனர்ஜி லெவல், இதுக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்றது மட்டும் நாளைக்கு படிச்சுட்டு வந்துடும். ஓகேவா? இப்ப நீங்க நடத்துறது புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே, குட். Yes, sir. டுடே இட் இஸ் எனஃப், டுமாரோ வில் see. ஓகே, இது மட்டும் நீ பாத்துங்க. நீங்க படிச்சதை வீட்டுல போய் படிச்சாதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.